ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கருணக்கிழங்கு ஃப்ரை. கருணக்கிழங்கு சிம்பிளாக எப்படி வீட்டில் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்றதான் இன்னைக்கு வீடியோவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. எல்லாரும் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதனால நீங்களும் பண்ணீங்கன்னா எனக்கும் அடுத்த வீடியோ போடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கருணக்கிழங்க வேக போட்டோம். இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணுங்க. கட் பண்ணி கருணக்கிழங்கு வேக போட்டாச்சு. கருணக்கிழங்க வேக வச்சாச்சு. வேக வைக்கிறதுக்கு முன்னாடி காமிச்சேன். இப்போ நல்லா வெந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம், ரொம்பவும் வேக விடக்கூடாது, கருணக்கிழங்கு உடையவும் கூடாது. உடையாத அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். இப்போ அது வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் அது கூட என்னென்ன பொருட்கள் சேர்த்து எப்படி நம்ம ஃப்ரை பண்ணலான்றத பார்க்கலாம். கருணக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு நம்ம. இப்போ இதை எப்படி மசாலா போட்டு ஃப்ரை பண்ணணும்னு பார்க்கலாம். இதில் என்னென்ன ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். வீட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சால்ட் அது நம்ம தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இது கூட பூண்டு 1 ஸ்பூன், இஞ்சி 1 ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மட்டும் புளியை கரைச்சி வச்சிருக்கேன், அது மட்டும் ஒரே 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்கலாம், 1 ஸ்பூன் போதும். இதுலயே கொஞ்சம் லைட்டா ஆயில். இப்ப இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியில லேசாக மசாலா ரெடி பண்ணியாச்சு. கருணக்கிழங்குலாம் இதுக்குள்ள போட்டேன். இப்போ மசாலா அப்ளை பண்ணுங்க. நல்லா ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. ஏன் நம்ம கருவேப்பிலை நான் போடுறேன்னா, இது கூட நீங்க வறுக்கும் போது பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா வாசனையா டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஃபிஷ் ஃப்ரை பண்ணா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் டேஸ்ட் இருக்கும். நம்ம வீட்டுல இருக்க பொருளை வச்சு சிம்பிளா பண்ணிக்கலாம். அதை ஒன்றும் இல்லை, மிளகாத்தூள் நீங்க எவ்வளவு சேர்க்குறீங்களோ கருணக்கிழங்குக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் எங்க வீட்டுல 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கருணக்கிழங்கு போட்டிருக்கேன், அதனால 2 ஸ்பூன் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு 1/4 கிலோ கருணக்கிழங்கு இருக்கும். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவைக்கேற்ப, இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன், அப்புறம் 1 ஸ்பூன் புளி சேர்த்துக்கோங்க.
ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் மிக்ஸ் பண்ணி வாட்டர் மிக்ஸ் பண்ணி கருணக்கிழங்குல ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இதை ஊற வச்சு செய்யணும்லாம் இல்லை, அப்படியே அர்ஜென்ட்டா நம்ம உடனே செய்யணும்னா அப்படியே செஞ்சுக்கலாம். இதை ஊற வச்சுதான் செய்யணும் அப்படிலாம் வேண்டாம். நான் வீட்டுல எப்படி செய்யறேனோ அதே மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன். அவ்வளவுதான், மசாலா தடவி நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்ப இத எப்படி ஃப்ரை பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. வச்சாச்சு. இத ஆயில் சேர்த்துக்கிறோம். கருணக்கிழங்கு போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ கருணக்கிழங்க திருப்பி போட்டுடலாம். இந்த பக்கம் ஃபுல்லா செவக்கட்டும். ஒரு பக்கம் செவந்தாச்சு, இன்னொரு பக்கம் நல்லா செவக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எடுத்துடலாம். நல்லா ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆச்சு. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் எவ்வளவு நல்லா வெந்திருக்கு பாருங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன செய்முறை சொன்னோம் அதையெல்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்க. ரொம்ப உண்மையிலே சொல்றேன், நீங்க சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். சிம்பிள் கருணக்கிழங்கு ஃப்ரை எப்படி இருந்துச்சுன்னு நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொன்ன செய்முறையே நீங்க செஞ்சு பாருங்க. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அதுக்காக தான் நான் சிம்பிளா போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த புது வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய்.